ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். தோசையில் ஸ்பெஷல் தோசை. எல்லோரும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பச்சை கலர் தோசை ஊற்றலான்னு ட்ரை பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். என்னென்னா, நான் பச்சை பயிரை வந்துட்டு ஊற வச்சு நான் 2 நாள் ஆச்சு முளை கட்டியிருக்கேன். நீங்கள் நைட்டு ஊற வச்சா போதும். பச்சரிசியும் பச்சை பயிரையும் ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்தால் 1/4 டம்ளர் பச்சரிசி போதும். நைட்டே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவை அப்புறமேல் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அப்புறமேல் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகம், 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை மட்டும் அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றுவோம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம கார சட்னி, அந்த மாதிரி தக்காளி சட்னி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் கீர்த்தனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை பயிறு தோசை ஊற்றியாச்சு. நல்லா வருது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து தக்காளி சட்னி, கார சட்னி எது வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தக்காளி சட்னி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இன்றைக்கி டேஸ்டியாக சாப்பிட்லான் இருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோவில் பார்க்குறேன். பாய்.